உண்ணாவிரதமா? இவன் உண்ணாவிரதம் இருக்கானா மகாராணியாரே? நல்லா தின்னுகிட்டு இருக்கானே. மகாராஜா, இது கவலையால வர பசி. இல்லனா இதை விட கொஞ்சமா தான் சாப்பிடுவான். அப்படியா? எனக்கு ரூபவதி வேணும், எனக்கு ரூபவதி வேணும். மகாராஜா, ஏதாவது பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணு போனதுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்க வாசுதேவா? இன்னும் நிறைய கோழிங்க வரும். அது கோழி இல்ல, அதோட பேரு ரூபவதி. எனக்கு ரூபவதி தான் வேணும். ரூபவதியே தான் வரும். ரூபவதி. மகாராஜா, நீங்க இதுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க வாசுதேவனோட கோழியை திரும்ப கொண்டு வரலனா அப்புறம் நானும் உண்ணாவிரதம் இருப்பேன். சாப்பாடு தண்ணியே தொடவே மாட்டேன். மகாராணி, நீ கவலைப்படாத, நான் உடனடியா அத கண்டுபிடிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. என் செல்ல தம்பில மெதுவா சாப்பிடணும்னு இவ்ளோ சாப்பாடு இருக்கு. உன்னோட தொண்டையில சிக்கிக்க போகுது, பார்த்து சாப்பிடு. சிக்கிக்க போகுது. மகாராணி திருமலாம்பா இதெல்லாம் உனக்காகவே செஞ்சிருக்காங்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வாசுதேவன் சின்ன மகாராணி சமைச்ச சமையல சாப்பிடுறானா? இதை என்னால நம்பவே முடியல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பாத்துக்கிட்டு இருக்கல? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மகாராஜா, எல்லாத்தையும் பாக்குறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த கொடுமை வேறயா? நீ ஏதாவது சொன்னியா ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல அரசே, என்ன நடந்துச்சுன்னு கேட்க வந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கோழி அது ஒண்ணு கோழி இல்ல, அது ரூபவதி. எனக்கு அது வேணும். மந்திரியாரு, இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? மகாராஜா, நம்ம சிப்பாய்களை அனுப்பி நாம நாடு முழுக்க தேட வைக்கலாம். திருடினவனை கண்டுபிடிச்சிடலாம். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்து தண்டனையே கொடுத்துடலாம். ரொம்ப நல்ல யோசனை. அப்படியே பண்ணுங்க. அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிருங்க. அந்த திருடன் பிடிபட்டு ரூபவதி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த திருடனுக்கு நீங்க 4 சாட்டை அடி கொடுங்க. மகாராஜா, ஒரு கோழிக்காக 4 சாட்டை அடியா? அதோட பேரு ரூபவதி, அது ஒண்ணும் கோழி கிடையாது. மன்னிக்கணும் குமாரரே, ரூபாவதி தான். மகாராஜா, 4 சாட்டை அடி மட்டும் தானா? 4 இல்ல பெரிய மகாராணி, நான் 100 சாட்டை அடி அடிக்க சொல்றேன். 100 சாட்டை அடியா மகாராஜா? அது போதும்ல? மகாராஜா, வெறும் 100 சாட்டை அடி தானா? யாரால என் தம்பிக்கு இந்த ஒரு நிலைமை வந்ததோ அவனுக்கு வெறும் 100 சாட்டை அடி தானா? சரி பெரிய மகாராணி, நீ ஆவேசப்படாத. நான் அந்த திருடனுக்கு மரண தண்டனை வழங்குறேன். உத்தரவு மகாராஜா. மரண தண்டனையா? ஐயோ கடவுளே, இப்படி எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டனே. இந்த சூழ்ச்சியில என்னோட பங்கு இருக்குன்னு மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் நாசமா போயிடும். ராமா, உன் கதை முடிஞ்சது. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஒருவேளை மகாராஜாவுக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் தெரிஞ்சதுன்னா மரண தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என கோழி திருடினது நீதானே? நீதான் அந்த திருடன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அரசே. நானும் போயிட்டு வரேன் மகாராஜா. எனக்கு ரூபவதி வேணும், அதுவும் இப்பவே வேணும். ஆஹா ஆஹா, ரொம்ப ருச்சியா இருக்கு.
இந்த கோழி கூவுல சத்தம் எங்கிருந்து வருது? அல கலவுலே, என் வயிற்றுக்குள்ள இருந்து கோழி கூவுல சத்தம் வருது. சத்தம் உன்கிட்ட இல்ல, வெளிய இருந்து வருது. அந்த சுப்புலட்சுமியோட கோழி இருக்கே, எப்ப பாரு கூவிட்டே தான் இருக்கும். அந்த சுப்புலட்சுமி கிட்ட அவளோட அந்த பக் பக் பக்க சும்மா இருக்க சொல்றீங்களா? சுப்புலட்சுமி, உன்னோட கோழிய கொஞ்சம் அடக்கி வை. ஐயோ, இது ஏன் கோழி இல்லம்மா. அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இது ஒருவேளை உன்னோட கோழி இல்லனா அப்போ நாங்களா அந்த பக் பக் பக்க வளர்க்கறோம்னு கேக்குறாங்க. அம்மா, இப்ப என்னோட கோழி நல்லா தூங்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, அது பகல்ல தூங்கும், ராத்திரியில முழிச்சிட்டு இருக்கும்னு. அப்புறம் எப்படி கூவும்? அவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. அந்த சத்தம் நம்ம வீட்ல இருந்தா வருது போல இருக்கே. என்னம்மா பண்ற? என்ன 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 வேணும்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அரசவைக்கு தானே போனீங்க? ஆமா, அங்க இருந்து தான் திரும்பவும் வரேன். வீட்டுக்குள்ள தான் வரலாம்னு இருந்தேன். அப்போ எதுக்காக பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? பின்னாடியா? அது 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 வந்து நான் அது கோழி கூவுறது கேட்டுச்சுல? இன்னைக்கு நான் அதை விடவே மாட்டேன். நகருங்க, இங்கதான் சத்தம் வருது. அம்மா என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறுங்க. எந்த கோழியை பத்தி பேசுற? அட, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லையா? தோ அந்த பக்கத்துல இருந்தா வருது. ஏய், ஓ, அதுவா? அந்த சத்தத்தை நான் தான் என் வாயால உருவாக்குனேன். கொக்கர கொக்கரக்கோ. பாத்தீங்களா? அப்போ உங்க உதட அசையலையே. பக்ஷி மொழிமா மறந்து போச்சா? ஒரு பொம்மலாட்டக்காரர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டனே. இப்போ நான் இந்த மொழியில தான் அந்த சுப்புலட்சுமியோட கோழி கிட்ட பேச போறேன். அது வாயை அடைக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். அது தொல்லை தாங்க முடியலல்ல. நான் இப்போ அதுக்கான பயிற்சியை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, போய் சாப்பாடு எடுத்து வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, உன் பையன் பாவம்ல. போம்மா, நான் பயிற்சி முடிச்சுட்டு இப்ப வந்துடுறேன், சரியா? போடி பைய. நான் போய் பானத்தை கொண்டு வரேன் சுவாமி. சரி, அந்த கோழியோட தொல்லை ஒழிஞ்சது. இந்த விருந்தை நான் உங்களுக்காகவே ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க சிஷ்யர்களே. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அந்த கோழியோட கதையை நீங்க முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுங்க குரு. இவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையை உங்களால எப்படி சுலபமா முடிக்க முடிஞ்சது? எப்படி நாங்க அதை ரொம்ப சுலபமா முடிச்சோன்னு நாங்க எப்படி சொல்றதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. சபாஷ் சபாஷ். வேலை ரொம்ப கஷ்டமானதுதான். ஆமா குருதேவா, ஒரு மனுஷன் முடிவு எடுத்துட்டேன்னா அது புலியா இருந்தா கூட அதை அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான். ஆனா இந்த கோழியை பிடிக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சபாஷ் சபாஷ். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அத நாங்க எப்படி எங்க வாயால சொல்றது குருதேவா? ரொம்ப உக்கிரமா இருந்தது அந்த கோழி. அதுவும் இல்லாம அது வாசுதேவனோட கோழி இல்லையா, அரச குடும்பத்தை சேர்ந்த கோழி. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அது என்னென்னத்தெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்தி இருக்கோம். அது அவ்வளவு சுலபத்துல எப்படி பிடிக்க முடியும் குருதேவா?
அப்புறம் எப்படி பிடிச்சீங்க? அது வந்து குருதேவா, முதல்ல அந்த கோழி எங்க 2 பேருக்கு முன்னால ஓடுச்சா, அப்போ இதோ இருக்கானே நம்ம மணி, இவன் அந்த கோழிக்கு முன்னாடி ஓடுனா. அது இன்னொரு பக்கமா ஓடும்போது கனி அந்த பக்கமா ஓடுனா. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் தாவனேன். அந்த கோழி எங்க பின்னாடி வந்துச்சு. நாங்க அது பின்னாடி போக அது எங்க பின்னாடி வர மாறி மாறி இதே மாதிரி போய்க்கிட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நாங்க தான் முன் வச்ச கால பின்னால வைக்க மாட்டோமே குருதேவா. அது அந்த பக்கம் போகும்போது நாங்க தாவிட்டோம் அது மேல. எங்களுக்கு பயந்து அந்த கோழி பறந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு நீளமான கயிறை கையில எடுத்துட்டோம். கயிறா? இந்த வேலைக்கு கயிறு எதுக்கு? உங்களை தொங்க விடதான் ஆமா குருதேவா. குருதேவா, நீங்க அடுத்து என்ன ஆச்சுன்னு கேளுங்க. சொல்லு. நாங்க என்ன பண்ணனா, சரியா அந்த கோழி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கயிறை எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதோட கழுத்துல தூக்கி குறி பார்த்து வீசினமா, அது போய் இந்த மாதிரி சிக்கிக்கிச்சு குருதேவா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்படி பண்ணிட்டே இருந்தேன். மணி இப்படி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா, அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த கோழி. இது கோழியோட கழுத்து இல்லடா, என்னோட கழுத்து. என்ன விடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. தப்பிச்சிட்டாரு, விட்டுடுறா. எப்படி? அட பாவி பசங்களா. இவர் எடுத்த நம்மளால பிடிக்க முடியாதா கண்ணே? சீக்கிரமா பிடிச்சிடலாம். டேய், இந்த கிழவை நம்ம சொல்ற எல்லாத்தையும் சீக்கிரமா நம்பர், அவன் இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போயிடலாம். இந்த கிழவனுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நாம இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவு பரிமாற வேண்டி இருக்கு. வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. உள்ள சூடு பண்ண சொல்லி கொடுத்தேன்ல, அது சூடா இருக்கும். போய் சுட சுட எடுத்துட்டு வா. உத்தரவு பிரபு. ஏண்டா மணி, நமக்கு சுட சுட குடுக்கறதுக்கு ஏதோ குருதேவ கொண்டு வர போறாரு போல இருக்கு. வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சீக்கிரமா சாப்பிட்டு முடி. அடுத்து வர்றதையும் சாப்பிடணும்ல. இந்தாங்க சுவாமி, இந்தாங்க நீங்க சுட சுட கேட்டது. பாத்து பாத்து. வரதுக்குள்ள 2 லட்டாவது சாப்பிடலாம். நீ சாப்பிடு. குருஜி, இது எதுக்காக குருஜி? இது இப்போ ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள். எதுக்கு? என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. நடந்தது என்ன? அந்த கோழி எங்க போச்சு? குருதேவா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க உங்க சிஷ்யர்கள் தானே. உங்களுக்கு தவற மாதிரியே எங்களுக்கு தவறி நாங்க கோட்டை விட்டுட்டு மன்னிச்சிடுங்க. பயமுடுங்க முட்டாளுங்களா. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. ஆனா குருஜி, உங்களுக்கு இந்த உண்மை எல்லாம் எப்படி தெரிஞ்சது? இப்படி பாரா, எப்படி ஒரு கண்டுபிடிப்பு. இப்படி என்ன ஒரு கண்டுபிடிப்பு. கிழவ சாதாரணமான ஆள் இல்லடா. ஆஹா, உண்மையாவே நீங்க ஒரு மகா குருதான். யாராலையுமே செய்ய முடியாத தனி ஒருவனா நீங்க சாதிச்சு காட்டியிருக்கீங்களா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கவனமா கேளுங்க. அரசு மாளிகையில ராமகிருஷ்ணனோட உடையில இருந்து இந்த இறகு கீழே விழுறத நான் பார்த்தேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ராமனுக்கு அந்த கோழியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த கட்ட திட்டம் என்ன குருதேவா? நாம அந்த கோழியை எப்படி பிடிக்க போறோம்னு சொல்லுங்க. கோழிய மட்டும் இல்ல, சேவலையும் நாம பிடிச்சா. என்னது சேவலை? பிடிச்சதோட விடக்கூடாது, அதுக்கு ஆட்டம் காட்டணும். குருஜி, கோழி சேவலா? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. உதவாக்கறீங்களா? உங்களுக்கு எப்படிடா புரியும்? அறிவு இருந்தா தானே. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. என் சிஷ்யனுங்கன்னு சொல்லிக்கவே உங்களுக்கு அருகதை கிடையாது. இனிமே சொல்லலாம். பண்டித ராமகிருஷ்ணா, நீ இப்போ வசமா மாட்டிக்கிட்ட. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஐயோ, கொஞ்ச நேரமா அமைதியா ரூபவதி. உனக்கு நான் என்ன வேணும்னாலும் வாங்கி தரேன். அமைதியா இரு. உன்னை கெஞ்சி கேக்குறமா. சத்தம் போட்டுறாத. என் திட்டத்தை எல்லாம் கெடுத்து வச்சிடாதன. நம்மளோட ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். என்ன, ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ள கோழியை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா தடியாலேயே என்ன அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அதோட இந்த விஷயம் மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னா அவரே யமராஜனா மாறி என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு.
அமைதியா இரு தயவு செஞ்சு உயிருக்கு உழ வச்சிடாத கெஞ்சி கேக்குறேன். இதை எப்படி சமாளிக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. அதுக்கு நீ முந்திரி கொளுத்தியா? இல்லையே. கோழிக்கு முந்திரினா ரொம்ப புளிக்கும். புடிக்குமா? இந்தா ஈஸ்வரா, உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. நல்ல வேளை இந்த கோழியை ஒரு வழியா அமைதியா ஆக்கிட்டேன்.